Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா GE3151 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்டில் யூனிட் 2 பார்த்துட்ருக்கோம். யூனிட் 2க்கு முன்னாடி யூனிட் 1 வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எல்லா டாப்பிக்கும். தென் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் சொல்லியிருக்கேன். அதோட யூனிட் 2ல் ப்ரீவியஸ் டாப்பிக்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டேட்டா டைப்ஸில் லாஸ்ட் வீடியோவில் நம்பர்ஸ் அண்ட் பூலியன் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன? ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒரே லைன் தான். ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது சம் எலமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டராக லிஸ்ட்டில் ஒரு இதில் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சீக்வன்ஸை எப்படி வச்சுருப்போம் அப்படின்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி வச்சுருப்போம். இண்டெக்ஸ் அப்படின்னா நம்ம அந்த சீக்வன்ஸ் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ். எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம பைத்தான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சீக்வன்ஸ் பைத்தான் அப்படின்னு ஒரு நான் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன், ஓகேவா? இந்த சீக்வன்ஸ்க்கு நான் இண்டெக்ஸ் போடணும் அப்படின்னா எப்படி போடுவேன்னா 0லேருந்து தான் என்னோட இண்டெக்ஸ் எப்பவுமே ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 0 1 2 3 4 5. ஸோ எனக்கு எவ்வளோ இருக்குது? மொத்தம் 6 இண்டெக்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது பீன்றது ஒரு எலமெண்ட், ஒய்ன்றது ஒரு எலமெண்ட், டீன்றது ஒரு எலமெண்ட், ஹெச் ஓ என் இதெல்லாம் ஒவ்வொரு பர்டிகுலர் எலமெண்ட்டை. ஸோ அந்த எலமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி நான் வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் நான் என்னன்னு சொல்கிறேன்னா சீக்வன்ஸ்னு சொல்கிறேன். அதை இண்டெக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா மொத்தம் ரெண்டுமே பண்ண முடியும். நமக்கு வந்து நம்பர் டேட்டா டைப்பு இம்மியூட்டபிள், சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். பட் இங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னா போத் மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள். நம்ம வேல்யூவை சேஞ்சும் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணாமையும் இருக்கலாம், ஓகேவா? இதுதான் சீக்வன்ஸ் டேட்டா டைப் அப்படின்றது. இந்த சீக்வன்ஸ் டேட்டா டைப் வந்து மொத்தம் 3 டைப்ல இருக்கு: ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ், ஓகேவா? இந்த வீடியோல நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன? ரொம்பவே ஈஸி. ஸ்ட்ரிங் அப்படின்றத நம்ம கேரக்டரை கண்டினியூஸாக எடுத்து வச்சிருக்கிறத தான் நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று அது வந்து சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளேயோ இல்லை டபுள் கொட்டேஷனுக்குள்ளேயோ மென்ஷன் பண்ணியிருக்கணும். கேரக்டர்ஸ் அப்படின்னா என்ன? ஏபிசிடியை தான் நம்ம கேரக்டர்னு சொல்கிறோம், ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக ஒரு ஏபிசிடி சேர்ந்த ஒரு வேர்டை எடுக்கிறதுக்கு பேர் தான் நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம், சிம்பிளாக சொல்லப்போனால். ஸோ APPLE இது என்னது? நமக்கு தனித்தனியாக இருக்க ஒன் ஆஃப் த கேரக்டர். இது ஒன்று சேர்த்தா ஆப்பிள் அப்படின்னு வருது. இந்த ஆப்பிள் அப்படின்ற வேர்டு தான் நம்ம பைத்தானில் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன? வேர்ட். ஸோ கண்டினியூஸ் செட் ஆஃப் கேரக்டர் ரெப்ரசன்டட் இன் கொட்டேஷன் மார்க், எய்தர் அ சிங்கிள் குவாட்ஸ் ஆர் டபுள் குவாட்ஸ். சிங்கிள் குவாட்ஸ்குள்ளேயோ இல்லை டபுள் குவாட்ஸ்குள்ளேயோ நம்ம செட் ஆஃப் கேரக்டர்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்ட்ரிங் ஒன்று எப்படி இருக்கணும் அப்படின்னா இண்டெக்ஸில் மென்ஷன் ஆயிருக்கணும், ஓகேவா? இண்டெக்ஸ் அப்படின்னா அது இருக்க பொசிஷன், ஓகே? தென் அந்த சப்ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும்னா எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவாக இருக்கலாம். பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஸ்ட்ரிங் எப்படி இருக்கும்னா 0 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூவை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் இண்டெக்ஸ் பண்ணுவேன். அதுவே நெகட்டிவ் இண்டெக்ஸ் மீன்ஸ் லாஸ்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ லாஸ்ட்லேருந்து -1 -2 -3 -4 -5ன்னு ஃபர்ஸ்ட் வேல்யூ வரையும் நான் கொடுக்கணும், ஓகே? இதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பாசிட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூலேருந்து 0லேருந்து அப்படியே போட ஆரம்பிக்கணும் நம்பர்ஸை. அதுவே நெகட்டிவ் இண்டெக்ஸ் போடுறோம் அப்படின்னா லாஸ்ட் கேரக்டர் எதுவோ அந்த கேரக்டருக்கு -1 ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸில் -1 -2 -3ன்னு நம்ம பிளேஸ் பண்ணணும். இப்படி தான் ஸ்ட்ரிங்குக்கு நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ பிளேஸ் பண்ணணும், ஓகேவா? ரொம்பவே சிம்பிள். இப்போ என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கில் பர்ஃபார்ம் பண்ணுறோன்னு பார்க்கலாம். தெர் ஆர் 5 ஆப்ரேஷன்ஸ் கோயிங் டு பர்ஃபார்ம் இன் ஸ்ட்ரிங். என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸிங், ஸ்லைசிங், கன்கார்டினேஷன், ரிப்பீட்டேஷன், மெம்பர்ஷிப். ஃபர்ஸ்ட் ஒன் இண்டெக்ஸிங் அப்படின்னா என்ன? இண்டெக்ஸிங்னா நம்ம அட்ரஸ், அதாவது எந்த இடத்துல இருக்குன்னு நான் பொசிஷனை மென்ஷன் பண்ணுறது தான். அந்த ஸ்ட்ரிங்கை நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இண்டெக்ஸ், ஓகேவா? அந்த இண்டெக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ப்ரோக்ராம் A ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே அலோன்னு கொடுத்துருக்கேன். இப்படி டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நான் கேரக்டர்ஸ் கொடுத்தா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் ஸ்ட்ரிங்கு. ஸோ நான் அலோன்னு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா A(0) ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே தான் நம்ம இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணணும். ஸோ ஏன்றது வேரியபிள் நேம், ஹலோ சேவ் பண்ணி வச்சுருக்க இடம். ஸோ ஏல 0th பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லுன்னு அர்த்தம். ஸோ ஏல எனக்கு ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஹெச் தான் 0th
பொசிஷன்ல இருக்கும். ஸோ ஹெச் நான் பிரிண்ட் பண்ணுவேன். ஓகேவா? அடுத்து ஏல -1 பொசிஷன்ல என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லுன்னு அர்த்தம். -1னா லாஸ்ட் வேல்யூல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எனக்கு O தான் -1ல இருக்கு. ஸோ ஆன்சர் ஓன்னு பிரிண்ட் பண்றேன். இதுக்கு பேர் தான் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங்கை ஸ்டார்டிங்ல இருந்து அதாவது பிகினிங்ல இருந்து ஆக்சஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நெகட்டிவ் இண்டெக்ஸ் என்ன பண்ணுவோம் லாஸ்ட்ல இருந்து எடுப்போம். ஸோ நம்ம எண்ட்ல இருந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை ஆக்சஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகிறது நெகட்டிவ் ஸ்ட்ரிங். ஓகேவா? இதை தான் நம்ம இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ஸ்லைசிங். ஸ்லைசிங் அப்படின்னா என்ன? ரெண்டா பிரிக்கிறது. ஓகேவா? அந்த ஸ்லைசிங் ஆப்ரேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த செக்மெண்ட் ரெண்டா பிரிக்கிறது ஃப்ரம்ல இருந்து டூ வரையும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்டார்டிங் டு எண்ட். ஓகேவா? ஃப்ரம் டு டூ. அதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோலன் வைப்போம். அந்த கோலனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லைசிங் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். எங்கேருந்து எங்கே வரையும் எடுத்துக்கணும் அப்படின்றத. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏன்ற அளவு தான் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்லைஸ் பண்ண போகிறேன் 0:4. 0:4 அப்படின்னா 0லேருந்து 4 வரையும்னு அர்த்தம். பட் நல்லா கவனிங்க, ஃப்ரம் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோ அந்த வேல்யூ எடுத்துக்குவோம். பட் ஸ்லைஸ் கொடுத்துட்டு நமக்கு என்ன 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஸ்லைஸில் 4ன்னு கொடுத்துருக்காங்க. எண்டிங் எந்த வேல்யூவை கொடுக்குறாங்களோ அதுக்கு -1ல எடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் அப்போ இங்கே 4ன்னு இருந்தால் நான் 3 வரையும் தான் எடுக்கணும். அப்போ 0 1 2 3 0 to 4 அப்படின்னா அப்போ HELL அப்படின்னு 4 கேரக்டர் எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்க பிரிண்ட் ஆயிருக்கா? இதுக்கு பேர் தான் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் லைனில் பாருங்களேன், ஸ்டார்டிங் எனக்கு எதுவுமே கொடுக்கல, எண்டிங் மட்டும் தான் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஸ்டார்டிங் எதுவுமே கொடுக்கலன்னா என்ன பண்ணலாம்? 0லேருந்தே எடுத்துக்கலாம். 0லேருந்து 3 வரையும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும்? 2 வரையும் தான் எடுத்துக்கணும். அப்போ 0 1 2 மட்டும் தான் எடுத்துக்கணும். HEL மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ HEL மட்டும் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பிரிண்ட் 0 to infinity. அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணு பட் வந்து எண்டிங் எனக்கு கொடுக்கல. அப்போ நான் மொத்த ஸ்ட்ரிங்கையுமே நான் டைப் பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஸ்லைசிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கன்கார்டினேஷன். கன்கார்டினேஷன் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் அடிஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்றோம். ஆட் பண்றது. ஓகேவா? ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்றதுக்கு பேரு கன்கார்டினேஷன். ஓகே, எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் a ஈக்குவல் டு சேவ்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்ட்ரிங் பிரிண்ட் b ஈக்குவல் டு எர்த்னு கொடுத்துருக்காங்க. தேர்டா நம்ம என்னன்னு கொடுக்குறோம்னா பிரிண்ட் a பிளஸ் b கொடுக்குறோம். ஏவையும் பியும் பிளஸ் பண்ணா சேவ் எர்த்னு வரும். அதுதான் என்னுடைய அவுட்புட். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ரிப்பீட்டேஷன். ரிப்பீட்டேஷன் அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்த நான் வந்து பல முறை சொல்றது. ஓகேவா? அப்போ எத்தனை சைடு எனக்கு வேல்யூ வேணுமோ அத்தனை தடவை என்னோட வேல்யூவை ரிப்பீட் பண்ண வைக்கலாம். ஓகே, அதுக்கு பேர் தான் ரிப்பீட்டேஷன். இப்போ a ஈக்குவல் டு நமக்கு வந்து சம்திங் இருக்கு பைத்தான் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னா பிரிண்ட் 3 எத்தனை தடவை வேணுமோ அத்தனை தடவை கொடுத்துட்டு ஸ்டார் அந்த வேரியபிளோட நேம். ஸோ பிரிண்ட் ஸ்டார் a அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பைத்தான்னா எனக்கு 3 டைம்ஸ் பைத்தான் தான் பிரிண்ட் ஆகும். இங்கே நம்ம பனிமலர்னு கொடுத்துருக்கோம். ஸோ 3 டைம்ஸ் நமக்கு பனிமலர்னு பிரிண்ட் ஆகுது. இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ரிப்பீட்டேஷன் சொல்றோம். ஓகேவா? லாஸ்ட் ஆப்ரேஷன் நம்மளுடைய ஸ்ட்ரிங்ல மெம்பர்ஷிப் ஆப்ரேஷன். மெம்பர்ஷிப் அப்படின்னா என்ன? நம்ம மெம்பரா இருக்கோம் அப்படின்னு சொல்றது என்ன சொல்றோம்? ஒரு விஷயத்துல ஒரு குரூப்ல நான் மெம்பரா இருக்கேன், அப்போ அதுல ஒரு உரிமையாளர்னா அப்படின்னு சொல்றேன். அதே தான் இங்கேயுமே ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அதுல ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டர் ஸ்ட்ரிங்குள்ள இருக்கா இல்லையான்னு கேட்கிறோம். ஓகேவா? இப்போ s ஈக்குவல் டு குட் மார்னிங் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம் ஸ்ட்ரிங்க. இப்போ அங்க நான் எம்ன்ற கேரக்டர் எம் இன் எஸ் ஆன்னு கேட்கிறேன். அதாவது எம்ன்ற கேரக்டர் எஸ்ன்ற வேரியபிள்ல இருக்கான்னு கேட்கிறேன். அப்போ எம் வந்து எனக்கு இருக்கு மார்னிங்ல, ஸோ ட்ரூன்னு ஆன்சர் பிரிண்ட் ஆகும். ஏன்றது நாட் இன் எஸ் ஆன்னு கேட்கிறேன். ஏன்ற கேரக்டர் எஸ்ல இல்லையான்னு கேட்கிறேன். ஆமா, குட் மார்னிங்ல எனக்கு ஏவே இல்லை, அப்ப எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இன் நாட் இன் அப்படின்றது தான் இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இன்னுனா இருக்குன்னு அர்த்தம், இன் நாட் இன் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு பேரு மெம்பர்ஷிப். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன? காம்பினேஷன் ஆஃப், அதாவது கண்டினியூஸ் செட் ஆஃப் கேரக்டர் வந்து கொட்டேஷன் மார்க்குள்ள கொடுக்கறதுக்கு பேர் தான் நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்றோம். அதுல மொத்தம் நமக்கு என்ன இருக்குன்னா 5 ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுது. இண்டெக்ஸிங், ஸ்லைசிங், கன்கார்டினேஷன், ரிப்பீட்டேஷன், மெம்பர்ஷிப். இண்டெக்ஸிங்னா நம்ம பாசிட்டிவ் இண்டெக்ஸ், நெகட்டிவ் இண்டெக்ஸ் கொடுக்கணும். பாசிட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து 0ல இருந்து கொடுக்கறது. நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா -1, அதாவது லாஸ்ட் கேரக்டர்ல
வந்து நம்ம கொடுக்கறது. ஸ்லைசிங் அப்படின்னா செக்மெண்ட், அதாவது ரெண்டா நம்ம ஸ்ட்ரிங்கை சப்ஸ்ட்ரிங்கா பிரிச்சு கொடுக்கறது. ஓகேவா? கன்கார்டினேஷன்னா ஆட் பண்றது ரெண்டு ஸ்ட்ரிங், ரிப்பீட்டேஷன்னா மல்டிப்ளிகேஷன் பண்றது நம்ம ஸ்ட்ரிங், மெம்பர்ஷிப்னா இன் நாட் இன் நம்ம கொடுக்குற வந்து கேரக்டர் அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஆப்ரேஷன் மெம்பர்ஷிப் ஆப்ரேஷன். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள்மா, இவ்வளோதான் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகேவா? இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கிளியர் பண்றேன். வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல லிஸ்ட் அண்ட் டப்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா? சீக்வன்ஸ்ல மொத்தம் நமக்கு 3 இருக்கு, ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள். ஸோ ஸ்ட்ரிங்னா என்ன, அதோட ஆப்ரேஷன் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல லிஸ்ட்னா என்ன, அதோட ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.